எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். இங்க மேட்ரிமோனி ஆபீஸ். ஆமா, அது மேல தான் இருக்கு. நானும் அங்க தான் வர்க் பண்றேன். ஓ அப்படியா? சூப்பருங்க. இங்க வர்க் பண்ற துளசி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. வாங்க கூட்டி போறேன். வாங்க. வா போலாம். வாங்க. ஆபீஸ் நல்லா பெருசா இருக்குல்ல? நல்லாவும் இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. மேடம், உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்க மேடம். வர சொல்லுங்கண்ணா. சரிங்க மேடம். சர்ப்ரைஸ்! ஏய் யாழினி. எஸ், யாழினியே தான். எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன் பாரு. பாரு. ஏய், இன்னும் எப்படி இருக்கேன்னு கேட்டா இப்படி அப்படின்னு காட்டி அப்படியே தான் இருக்கேன்னு சொல்றத விடலையா நீ? அப்ப இருந்து டயட்டை மெயின்டைன் பண்றேன். அத ஷோ பண்ணி காட்ட வேண்டாமா? துளசி, மை ஹப்பி ராஜேஷ் டி. ஹாய். ஹாய். சாரிங்க, இவளை பார்த்த சந்தோஷத்துல உங்களை மறந்துட்டேன். எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொன்ன உடனே இவளை விட சந்தோஷமா கிளம்புனது நான் தான். ஆனா எல்லாரும் இவளை பார்க்குற சந்தோஷத்துல என்ன மறந்துடுறாங்க. ஓ, உங்க கூட மட்டும் பேசிட்டே இருக்க முடியுமா? நீங்க மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன எங்கேயாச்சும் பேசி விடுறீங்களா? ஓ, உடனே தலை தொங்கிடுமே பொசசிவ் ஹஸ்பண்ட். போதும் விடாண்டி, பாவம். உட்காருங்க. ஆமா, விஸ்வா எப்படிடி? எல்லா ஹப்பி மாதிரி தானா? இல்லடி, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன கைவிடவே மாட்டான். பாத்துடி, எப்பவுமே கைய புடிச்சிட்டு இருக்கவங்க தான் கைய விட்டுட்டு போயிடுவாங்க. ஓஹோ, அதனாலதான் நீ என் கைய பிடிக்கிறதே இல்லையா? ஆமா. ஓ, இதுதான் விட்டு பிடிக்கிறதா? ஆமா, விஸ்வா எப்படிடி இருக்கான்? நல்லா இருக்காண்டி. என்னெல்லாம் கேப்பானா? கேப்பான் கேப்பான். மேரேஜ் லைஃப் எப்படிடி போகுது? உனக்கு எப்படி போச்சு? 1 வீக் ஹனிமூன், அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒர்க், இடையில ஃபேமிலி டிராமா, அப்படியே போச்சு, போயிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதாண்டி. என்னடி ஷார்ட்டா முடிச்சு எஸ்கேப் ஆயிட்ட? அவ்வளவுதாண்டி. சாரிடி, ஷார்ட் டைம்ல உன்னோட மேரேஜ் நடந்தனால என்னால வர முடியல, தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லடி. துளசி, இந்தா கிஃப்ட், புடிச்சுக்கோ. தேங்க்ஸ் டி. ஓகே டி. ஷார்ட் டைம்ல நடக்கலனாலும் நீ யூகேல இருந்தாலும் வந்திருக்க மாட்ட. இப்படி 1 வீக் வெக்கேஷன் வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு கிஃப்ட்ஸை கொடுத்துட்டு போயிருப்ப. அதனால நான் உன்னை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். கேப்ல ஓட்டிட்டல. இட்ஸ் ஓகே, ஃப்ரெண்டுன்றனால மன்னிச்சு விடுறேன். துளசி, கிஃப்ட பிரிச்சு பாருடி. பரவாயில்லடி, நான் வீட்டுக்கு போய் பொறுமையா பாத்துக்கிறேன். ஓகே, அதுல உனக்கு சுடிதார், விஸ்வாக்கு பேண்டும் ஷர்ட்டும் இருக்கு. பாத்து பாத்து வாங்குன, பிடிக்கும்னு நம்புறேன். பாத்துட்டு சொல்லு. விஸ்வா கிட்ட ஃபிட் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லு. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் உங்களையும் விஸ்வாவையும் பார்த்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சோம். பட் ஆனா டைம் இல்ல. இப்பவே ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்போ நீங்க வீட்டுக்கு வரலையா? இல்லடி, நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துட்டு விஸ்வாவையும் பார்த்துட்டு போறோம். சரிடி, ஓகே. சரி துளசி, அப்போ நாங்க கிளம்புறோம். பாய் டி. பாய். பாய். பாய்.
துளசி, அக்கா, என்ன என்ன gift இது? என் ஃப்ரெண்டு யூகேல இருந்து வந்திருக்கா. என் கல்யாணத்துக்கு வரலையா, அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு போனா. 2 இருக்கு, அவருக்கும் சேர்த்தா? ஆமாக்கா. உங்க 2 பேருக்கும் தான் டைவர்ஸ் ஆக போறதா சொன்னியே, அப்புறம் ஏன் உன்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டா கஷ்டமா இருக்கும்ல, அதுக்கு அவங்களே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இல்லக்கா, எங்களுக்கு டைவர்ஸ் ஆக போற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஏன் துளசி, நீ சொல்லிருக்க வேண்டியதானே? இல்லக்கா, அவளே ரொம்ப நாள் கழிச்சு வரா. அவகிட்ட டைவர்ஸ் பத்தி சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்னோட கஷ்டம் எனக்குள்ளேயே இருக்கட்டும்க்கா. அப்புறம் உன்கிட்ட உன் ஹஸ்பண்ட பத்தி எப்படியும் கேட்டிருப்பாங்க. உள்ளுக்குள்ள வேதனையா இருந்தாலும் அவங்க கிட்ட அதை காட்டிக்காம சிரிச்சே நடிச்சிருப்பல்ல. துளசி, எல்லாரும் நம்மளோட சோகத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. உன்னால அது கூட முடியாம போச்சுல்ல. ஆமாண்ணே, அந்த பொண்ணு கஸ்தூரிக்கு வளகாப்பு பண்ணதுல நம்ம துளசிக்கு அவ்வளவு சந்தோஷம். மத்தவங்க சந்தோஷத்தை பெருசா நினைக்கிறது இன்னைக்கு நேத்து வந்தது இல்லையே. சின்ன வயசுல இருந்தே நீ சொல்லி சொல்லி வளர்த்ததாச்சே. அப்படி அவளை வளர்த்து என்னென்ன பிரயோஜனம்? எல்லாரோட சந்தோஷத்தையும் பாக்குறவ நம்மளோட சந்தோஷத்தை பார்க்க மாட்டேங்கிறாளே. சிவகாமி, நீ என்னமா சொல்ற? வேற எதன, டைவர்ஸ் பத்தி தான் சொல்றேன். நமக்காகவாவது 2 பேரும் பேசி சமாதானம் ஆகலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்காம பாருங்க, இப்ப கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீ என்னமா சொல்ற? ஆமாண்ணே, கவுன்சிலிங்க்கு வர சொல்லிட்டாங்க. அதை அட்டெண்ட் பண்ணி 2 பேரும் மனசு ஒத்து பிரியறோன்னு சொல்லிட்டாங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்றா. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நல்லது பண்ண துளசியோட வாழ்க்கையில நல்லது நடக்காம இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம துளசிக்கு நிச்சயம் கெடுதல் எதுவும் நடக்காதுமா. ஆண்டவன் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான். ஆனா விஸ்வாவும் துளசியும் எலியும் பூனையுமா இருந்தாலும் கண்டிப்பா ஜோடி புறாவை சேர்ந்து கூடிய சீக்கிரம் பறக்கத்தான் போறாங்க. அண்ணே, நீ சொல்றது மட்டும் நடந்துடுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு வேற என்னென்ன இருக்க போகுது? துளசியே வந்துட்டா. வாமா உட்காரு. அப்பா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. என்னம்மா இது? இதுவா, என் ஃப்ரெண்டு, அவள உங்களுக்கே தெரியுமே, யாழினி. அவ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூகேல செட்டில் ஆயிட்டால. ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு. அவ யூகேல இருந்து வந்திருக்கா. கல்யாணத்துக்கு வர முடியலன்னு எனக்கும் விஸ்வாக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு போனா. என்னடி சொல்ற? யாழினி வந்தாளா? ஆமாம்மா, அவளும் அவளோட ஹஸ்பண்டும் வந்தாங்க. அப்படின்னா யாழினி உன்னையும் விஸ்வாவையும் பார்த்து பேசினாளா? அம்மா, நீ எதுக்கு இவ்ளோ ஆர்வமா கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. 2 பேரையும் பார்த்து பேசினா நாங்க டைவர்ஸ் பண்ண போறது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா சேர்ந்திருந்தாதா குடும்பம், இப்படி பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிருப்பான்னு தானே கேக்குற? அவ என்ன மட்டும்தான் பார்த்தா, விஸ்வாவை பார்க்கல. அவனுக்கும் சேர்த்து என்கிட்டயே கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டா.
அப்பா ம். ஆ, இதுல யானி விஸ்வாக்கு வாங்கிட்டு வந்த பேண்ட் ஷர்ட் இருக்கு. நான் இது விஸ்வா கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நீங்களே இது விஸ்வாட்ட கொடுத்துறீங்களா? சரிம்மா. ம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நான் வரேன் சிவகாமி. ம். துளசி, அண்ணன் ஏதோ சொல்ல வந்துட்டு எதுவும் சொல்லாம போயிட்டாரே. என்ன சொல்ல வந்தாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க, நான் மட்டும் இப்படி பிரிஞ்சிருக்கேனே, இது நியாயமானு சொல்ல வந்தாரு. புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா இதுதான் என் விதி. கல்யாணராமன், நீங்க கொடுத்த பிடிஎஃப் ஓபன் ஆக மாட்டேங்குதே. ஆமா ஆமாங்க. சரி, நீங்க மறுபடியும் மெயில் பண்ணுங்க, நான் பார்க்கறேன். சரி. மாமா, பால் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் கனகா. ம். ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? துளசியும் மாமாவும் பேசிக்காம இருக்காங்களா? இல்ல ராசியாகி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்ல ஆளே இல்லையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாமா கிட்ட நேரடியா கேட்கலான்னா துளசி வேலையில சேர்ந்தத பத்தி இன்னும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லாம அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் துளசி வேலைக்கு சேர்ந்திருக்காளான்னு கேட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏன் மாமா, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்லயா அந்த துளசி ஜாயின் பண்ணிருக்கா? இல்ல, கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன் மாமா. நான் நல்ல மூட்ல இருக்கேன், இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துறேன்? இல்ல மாமா, நான் எதுக்கு கேட்டேன்னா சென்னையில எவ்வளவோ ஆபீஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வேணும்னே நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான்னா ஏதோ ஒரு பிளானோட தானே மாமா வந்திருப்பா. அந்த பிளான்ல நீங்க மாட்டி இப்ப அத்தை இறந்த மாதிரி நம்ம குடும்பத்துல வேற யாரும் இறந்துட கூடாது பாருங்க. அதுக்காக தான் கேக்குறேன். அடிப்பட்டதுனாலதான் அவகிட்ட கொஞ்சம் அலர்ட்டா இருக்கேன். என்ன பண்ணி என்கிட்ட மிங்கிள் ஆகணும்னு நினைச்சாலும் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இப்ப வரைக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறத தவிர எங்க 2 பேருக்குள்ள பர்சனலா எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. மாமா, இப்ப எதுவும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. அந்த துளசி விஷம், விட்டு பிடிப்பா. அவ பிடிக்கிறப்போ நீங்க சிக்கிறாதீங்க. அந்த கவலை உனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். நான் சிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவளோட எந்த பிளானும் என்கிட்ட செல்லாது. சூப்பர் மாமா, நீங்க பாலை குடிங்க. ஆஹா, நாம பயந்த மாதிரி நடக்காம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சந்தோஷம். சொல்லுங்க கல்யாணராமன், அனுப்பிட்டீங்களா? இருங்க இருங்க, நான் மெயில் செக் பண்றேன். வந்துருச்சு கல்யாணராமன். ஓகே ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. தேங்க்ஸ்.
ஓகே கனகா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ கிளம்பு. ம் சரி மாமா. விஸ்வா, வாங்கப்பா. என்னப்பா கையில பார்சலோட வந்திருக்கீங்க? இது உனக்கு தான்ப்பா. பேண்ட் ஷர்ட் இந்தா. பேண்ட் ஷர்ட்டா? ஆ. யார் கொடுத்தது? துளசி கொடுத்தது. துளசியா? அவ கொடுத்ததை நீங்க ஏன்ப்பா வாங்கிட்டு வரீங்க? என்ன முடிஞ்சு போனதை லைட்டா ஒட்ட வைக்க பாக்குறாளா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இல்லடா, துளசி இல்ல. இப்பதான் துளசி கொடுத்தான்னு சொன்னீங்க. அது நான் துளசிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கடைக்கு போனேன். துளசிக்கு எடுத்து முடிச்சதும் எப்பவும் போல உனக்கும் ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்தேன்னு நான் சொல்றதுக்குள்ள நீ சொல்ல விடாம துளசின்னு ஆரம்பிச்சதும் நீ கோவப்பட்ட. அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா, எதுக்கு இன்னும் துளசிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இதை பாரு விஸ்வா, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ என்னதான் துளசி உன் வைஃப் இல்லைன்னு சொன்னாலும், ஏன் டைவோர்ஸே பண்ணாலும் எனக்கு துளசி இல்லைன்னு ஆயிடாது. அதனால உன்னோட கோவத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க. உன்ன மாதிரி நானும் இருக்கணும்னு எதிர்பார்க்காத. ஏய் கனகா, என்னடி? விஸ்வா தம்பி கிட்ட நல்லா பேசி ஏத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அவரு துளசி விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. யாராலையும் அவர் அசைக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா ராஜன் ஐயா இப்படி பேசிட்டு போறாரு. ஏண்டி கனகா, விஸ்வா தம்பி சாஞ்சிருவாரோ? மாமா, உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு மாமா. அப்படியா? ஆமா மாமா, நல்லா ஃபிட்டாவும் இருக்கு. உண்மையை சொன்னா இந்த Dressல நீங்க செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க. Thank you கனகா. ஏ கனகா, என்னடி செம்மையா பிட்ட போடுற? போடுச்சு. அப்பா, ட்ரெஸ் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குடா. அம்மா இன்னைக்கு உனக்கு கவுன்சிலிங் இல்ல? ஆமாப்பா. என்ன விஸ்வா, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை ஏதாவது நல்ல காரியத்துக்கு போட்டுட்டு போலாம்ல, இதுக்கு கவுன்சிலிங்க்கு போட்டு போறேன். அப்பா, இப்ப நான் போற கவுன்சிலிங் எனக்கு நல்ல காரியம் தானப்பா. நான் சொல்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு இப்ப புரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நாள் துளசியோட இன்னொரு முகம் தெரியும்பா. நல்ல வேலை நீ துளசியை டைவர்ஸ் பண்ணனு அப்ப சொல்லுவீங்க.